வெல்கம் பேக் டு தி சேனல். இனி நம்ம பார்க்க போகிறது பராசக்தி படத்தோடைய ஷூட்டிங் ஸ்பாட்டில் நம்ம எஸ்கேனா டேரக்டர் ரவிமோகன் அதர்வா இவங்க எல்லாருமே ஜாலியாக பேசி இருந்த மாதிரி ஒரு வீடியோ சோசியல் மீடியா ட்ரெண்டாக ஆரம்பிச்சது. அதில் வந்து நம்மளுடைய டேரக்டர் வந்து சிவகார்த்திகன் இது வரைக்கும் ரீடிங் பண்ணதில்லை அப்படி மாதிரி ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாங்க. அதுக்கு வந்து நம்ம எஸ்கேனோடைய ஸ்டைலில் நம்ம எஸ்கேனா ரிப்ளை பண்ணியிருந்தார். ஏன்னா நம்ம எஸ்கேனா ஆல்ரெடி ரீடிங்லாம் நிறைய படங்களுக்கு பண்ணியிருக்காரு. அப்படிங்கிற போது நம்ம எஸ்கேனை பற்றி எதுவுமே தெரியாமல் சுதா கொங்கரம் அந்த மாதிரி சொன்னதுனால நம்ம எஸ்கேனாவை ட்ரிகர் பண்ணி விட்டுருச்சு. முக்கியமாக இந்த ரீடிங்கை நம்ம சுதா கொங்கரா தான் கண்டுபிடிச்ச மாதிரி தான் அவங்க பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஏன்னா அவங்களுடைய பழைய இன்டர்வியூலாம் பார்த்தா அதுலேயும் இந்த ரீடிங் பற்றிலாம் நிறைய பேசியிருந்தாங்க. ஸோ இந்த ரீடிங்கை அவங்க தான் கண்டுபிடிச்ச மாதிரியும் இவங்க தான் எல்லா ஹீரோஸுக்கும் இதை கற்றுக் கொடுக்குற மாதிரியும் அவங்க பேசுகிறதுனால நம்ம எஸ்கேனாவை ட்ரிகர் பண்ணி விட்டுருச்சு. அது வந்து இப்போ சோசியல் மீடியாவில் வைரலாக ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா டேரக்டர் ஒரு பேர் அடி வாங்குது அப்படிங்கிற ஒரு ரீசனால் அந்த ஒரு வீடியோ இப்போ சோசியல் மீடியா நீங்கள் இருக்காது, அதை பார்க்க முடியாதுன்னு நினைக்கிறேன். அண்ட் இன்னொரு பக்கம் நம்மளுடைய ஜீவா அவர் வந்து நம்ம எஸ்கேனாவுடைய மார்க்கெட்டிங் டீமை பற்றி பேசினார் அப்படிமா சொல்லி ஒரு வீடியோ சோசியல் மீடியா ட்ரெண்டாக ஆரம்பிச்சது. பட் அதில் என்ன உண்மை அப்படின்னா ஜீவா வந்து நம்ம எஸ்கேனா பற்றி பேசினது உண்மை தான், அதே மாதிரி மார்க்கெட்டிங் டீமை பற்றி பேசினது உண்மை தான். ஆனால் ரெண்டுமே வேறு வேறு கண்டென்ட்டு, ரெண்டுமே எடிட் பண்ணி நம்ம எஸ்கேனா பிஆர் டீம் வச்சிருக்காருங்கிற மாதிரி சொல்லி இது ஃபேக்காக எடிட் பண்ணி சோசியல் மீடியாவில் ட்ரெண்டாக ஆரம்பிச்சது. ஸோ அதை வந்து அந்த ஒரு யூடியூப் சேனலில் பார்த்து அவங்க வந்து காப்பிரைட் அடித்து இப்போ தூக்கிட்டாங்க. பட் இருந்தாலும் சிவகார்த்திகேயன் தான் இதை காப்பிரைட் அடித்து தூக்குனாருங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இங்கே யூடியூப் சேனலில் காப்பிரைட் பாலிசி அப்படி மாதிரி ஒன்று இருக்குது. இப்போ ஒரிஜினல் கண்டென்ட் யார் ரிலீஸ் பண்ணாங்களோ அவங்க வந்து அவங்களுடைய வீடியோ வேறு சோசியல் மீடியா பிளாட்ஃபார்மில் இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து காப்பிரைட் அடித்து தூக்குவாங்க. இது வந்து நார்மலான விஷயம் தான். ஏன்னா இதில் காப்பிரைட் பாலிசி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ இது வந்து சிவகார்த்திகேயன் பிஆர் டீம் வச்சிருக்காருங்கிற மாதிரி சோசியல் மீடியாவில் ஒரு பக்கம் ட்ரெண்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. பட் உண்மையை சொல்லணும் அப்படின்னா சோசியல் மீடியாவில் நம்ம எஸ்கேனாவுக்கு பிஆர் டீம் அப்படிங்கிறது ஒன்று கிடையாது. இன்னும் நீங்கள் நல்லா கவனிச்சிங்க அப்படின்னா நம்ம எஸ்கேனா பற்றி நெகட்டிவாக பேசினாங்க அப்படின்னா அது வந்து செம்மையாக பூஸ்ட் ஆகும். வேணும்னே நிறைய பேர் அதை ஷேர் பண்ணிகிட்டு இருப்பாங்க. இதுவே பாசிட்டிவாக ஏதாவது வந்துச்சு அப்படின்னா அதை பற்றி யாரும் பேசக்கூட மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம எஸ்கேனா பிஆர் டீம் வச்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் ஷேர் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ தமிழ் சினிமாவில் நம்ம எஸ்கேனாவுக்கிட்ட இது வரைக்கும் பிஆர் டீம் அப்படிங்கிறது ஒன்று ஹையர் பண்ணவே இல்லை. ஸோ இவங்க பண்ணுறதெல்லாம் பார்த்தா நம்ம எஸ்கேனா ஒரு பிஆர் டீமை ஹையர் பண்ணி தான் ஆகணும்னு தோணுது. ஏன்னா நம்ம எஸ்கேனா பற்றி புகழ்ந்து பேசுகிறது கூட பிஆர் டீம் வேணாம். இந்த மாதிரி நெகட்டிவான ஃபேக்கான நிறைய நியூஸ்லாம் வரும்போது அது ஃபேக்குன்னு சொல்கிறதுக்காக ஒரு பிஆர் டீம் வேணும்னு தான் நினைக்கிறேன். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மந்திராமிகளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க.